இனிமே நான் நடிக்க மாட்டேன், என்னோட படங்கள் தியேட்டர் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு தமிழ் சினிமாவை சேர்ந்த ரவி மோகன், அதாவது ஜெயம் ரவி அவர்கள் வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்டா பிரஸ் பீப்புளை கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ரொம்ப எமோஷனலா அந்த இன்டர்வியூல அவங்க பேசியிருக்காங்க. ஏன் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்தாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டோரி என்ன அப்படிங்கிற ஒரு டீடைல் இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. வணக்கம், நான் ஆனந்த். ரவி மோகன் அவர்களை வந்து நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு நல்ல படங்கள் கொடுக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்ல அவரு ஒருத்தர். ரொம்ப கம்மியான படங்கள் நடிச்சிருந்தாலுமே அதுல கிட்டத்தட்ட 95% மேல அவர் படங்கள் வந்து சக்சஸ்ஃபுல்லான பிலிம்ஸ் கொடுத்துருக்காரு. ரொம்ப கம்மியான படங்கள்னாலும் அந்த படங்கள் வந்து நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கக்கூடிய நிறைய டிஃப்ரெண்ட் ஜானர்ல கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல மட்டும் இல்லாம கண்டென்ட் ஓரியன்டாவும் நிறைய படங்கள் நல்ல படங்கள் கொடுத்த ஒரு ஆர்டிஸ்ட் தான் ரவி மோகன், அதாவது ஜெயம் ரவி. இவர் இந்த ஜெயம்ங்கிற படத்தின் மூலமா அறிமுகமானாரு. இவரோட அப்பா வந்து எடிட்டர் மோகன் சார் அவங்க. இவரோட பிரதர் அண்ணன் வந்து மோகன் ராஜா, வேலைக்காரன், வேலாயுதம், தனி ஒருவன் இந்த படங்கள் டைரக்ட் பண்ண டைரக்டர் மோகன் ராஜாவோட தம்பி தான் இந்த ரவி மோகன். இவங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட ஒரு ஃபேமிலியா இருக்கிறாங்க. இவங்களோட ஒய்ஃப் வந்து ஆர்த்தி ரவி அவங்க. 2 பசங்க, ஒரு பையன் கூட டிக் டிக் படத்துல வந்து ரவி மோகன் சாரும் அந்த பையனும் சேர்ந்து ஒண்ணா நடிச்சிருந்தாங்க. இப்போ கொஞ்சம் வருஷமாவே ஒரு 2 இயர்ஸாவே அவங்க வந்து தனியா செப்பரேட்டா இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போய்கிட்டு இருக்கு. அவங்களுக்குள்ள ஏதோ ஏதோ ஒண்ணு செட் ஆகல, தனித்தனியா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாலே ஆகட்டும் அவங்க 2 பேரும் பண்ண விஷயங்கள்லாம் பாக்குறப்ப ரைட் ஏதோ அவங்க 2 பேருக்குள்ள சின்ன ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள பாத்தீங்க அப்படின்னா கெனிஷா பிரான்சிஸ் அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஸா சேவியர் நினைக்கிறேன், கெனிஷா அப்படிங்கிற அவங்களோட ஃப்ரெண்டு கூட அவர் நிறைய ஈவெண்ட் அட்டன் பண்ணாரு, நிறைய பார்ட்டிஸ் அட்டன் பண்ணாங்க. அது போக அவங்க வந்து அவங்க ஒரு கம்பெனி வேற ஆரம்பிச்சாங்க, ரவி மோகன் ஸ்டுடியோ, ரவி மோகன் கம்பெனிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வேற ஆரம்பிச்சாங்க. அந்த கம்பெனியோட லான்ச்சிங் எல்லாம் சொல்லி அவங்களோட ஒரு ஒரு மாரல் சப்போர்ட்டா ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜோன்ல அவங்க வந்து இருந்தாங்க. அது சோசியல் மீடியாலையும் நம்ம பார்க்க முடிஞ்சு. ரவி மோகனும் கெனிஷா அவங்களும் ஒன்னா எல்லா இதுக்கும் அட்டன் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த நேரத்துல ஆர்த்தி ரவி என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி தனியா இருக்கிறேன், என் பசங்களுக்கும் நானும் தனியா இருக்கிறோம், எங்களுக்கு வந்து ரவி வேணும், நான் என்னைக்குமே ரவியோட ஒய்ஃப் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்களோட தரப்பு நியாயத்தை ரொம்ப சென்டிமெண்டா சோசியல் மீடியாவில் ஷேர் பண்றதாவது ஒவ்வொரு போஸ்ட்லயுமே அவங்க போடக்கூடிய கேப்ஷன்லயுமே தெரியும் அவங்க வந்து ரவி அவர்களை எவ்வளவு மிஸ் பண்றாங்க அப்படிங்கிறது அவங்க சொல்றாங்க. ஆனா ரவி அவர்கள் வந்து இந்த ரிலேட்டடா, அதாவது கெனிஷா ரிலேட்டடாவோ இல்ல ஆர்த்தி ரவி ரிலேட்டடாவோ பெருசா இந்த இடத்துலயுமே ஓப்பன் அப் ஆகல. எந்த இடத்துலயுமே இதான் என் பிரச்சனை, இப்படி என் லைஃப்ல இருந்து பெருசா அவங்க வந்து ஓப்பன் பண்ண கிடையாது. இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா மனுஷன் அழுதுட்டாரு. இது எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ரவி மோகன் அவங்க வந்து இப்படி அழுது பார்த்ததே கிடையாது. எந்த ஒரு இன்டர்வியூலயுமே எமோஷனலா பிரேக் டவுன் ஆயிட்டாரு. ஏன் அப்படின்னா அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா கெனிஷா அவங்க இருக்காங்களே அவங்க சோசியல் மீடியால ஒரு அபிஷியலா ஒரு நோட் விடுறாங்க. என்ன அப்படின்னா, இனிமே நான் வந்து யாரையும் ப்ரொடக்ட் பண்ற ஐடியா இல்ல, யாரையுமே சேவ் பண்ற ஐடியா எனக்கு இல்ல, என் லைஃபை நான் பார்த்து போலான் இருக்கேன், நான் சென்னையை விட்டு வேற இடத்துக்கு போக போறேன், என்னோட எல்லா ப்ரொஃபைலையும் எல்லா சோசியல் மீடியால இருந்தும் நான் லாக் ஆஃப் பண்ண போறேன், நான் லாக் அவுட் பண்ண போறேன், இனிமே நான் சோசியல் மீடியா எடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா சைபர் புல்லிங்னால நான் ஏதாவது ஒரு போஸ்ட் போடுறேன், ஏதாவது ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னா எல்லாருமே என்னை கார்னர் பண்றாங்க, என்னை மேனிபுலேட் பண்றாங்க, என்னை திட்டுறாங்க. சைபர் புல்லிங் அது வந்து நிறைய என்ன பண்றாங்க, அவங்க கமெண்ட்ல போய் அவங்க போஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உன்னாலதான் ரவி ஆர்த்தியோட லைஃப் வந்து நாசமா போச்சு, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கொச்ச கொச்ச வார்த்தைகளால திட்டுறாங்க. அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு நியாயத்தையும் கேட்கல. இவங்க தரப்பு நியாயம் அவங்க தரப்புனா எதையுமே கேட்கல. ஒரு ஒரு ஒய்ஃபையும் பையங்களையும் தனியா விட்டுட்டு இவர் வந்திருக்காரு அப்படின்னா அப்ப நீ எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு சொல்லி கேரக்டர் அசாசினேட் பண்றதுன்னு சொல்லி அவங்க வந்து பயங்கரமா புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. இதெல்லாம் ரொம்ப ஒரு கட்டத்துக்கு மேல எக்ஸ்ட்ரீமா போறப்ப அவங்க வந்து செட் ஆகாது, எனக்கு வந்து யாரையும் ப்ரொடெக்ட் பண்றதோ அவங்கள சேவ் பண்றதோ எனக்கு என்னோட அன்பு அவங்க என்னோட லவ் அவங்க கிட்ட கொடுக்கறதோ எதுவுமே எனக்கு தேவையில்லை. நான் இந்த கதைக்குள்ள வந்தது வந்து ஒரு ஹாப்பினஸோட வந்தேன், சந்தோஷமா வந்தேன். ஆனா இப்ப வெளியே போறப்ப அமைதியோட வெளியே போறேன். கண்டிப்பா கடவுள் வின் ஆவாரு. இப்ப ஜெயிச்சது வந்து ஃபேக் ஃபெமினிஸ்டம் தான், லவ் தோத்து போச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஒரு 3 பேஜ் கிட்ட அவங்களோட இதை சொல்றாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல ஒரு 2-3 மணி நேரத்துக்குள்ள ஆழ்வார்பேட்டை இருக்கிற அவரோட ஆபீஸ்ல வச்சு ரவி மோகன் அவர்களை பிரஸ் பீப்புள் எல்லாம் கூப்பிட்டு இதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஓபன் பண்றாங்க. எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து பாஸ்ட் லைஃப்ல என்னோட எக்ஸ் லைஃப்ல வந்து நான் ஹாப்பியாவே இல்லை,
அவ்வளவு துன்புறுத்தாங்க நீங்க. எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொஞ்சம் கூட இல்ல. அவ்வளவு சித்திரவதைப்படுத்தினாங்க நீங்க. என்னால செல்ஃபா ஒரு எனக்கு பிடிச்ச மாதிரி இண்டிபெண்டா என்னோட லைஃப்பை நான் என்னால் டிசைன் பண்ணவே முடியல. நான் என் லைஃப்ல சந்தோஷமா இருந்த நாட்கள் அப்படின்னா என் பையனோட அவரோட மூத்த பையனோட டிக் டிக் படத்துல நடிச்சிருப்பாரு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் என் லைஃப் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நானும் என் பையன் ரொம்ப ஜாலியா இருந்தோம். என் லைஃப்ல என் வீட்டுக்குள்ள எனக்கு சந்தோஷமே கிடையாது. நான் இவ்வளவு நாள் என் ஃபேமிலிய அதாவது என் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல நான் இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா என் பசங்களுக்காக மட்டும்தான். அவங்களுக்காக மட்டும்தான் நான் அமைதியா எந்த பிரச்சனையும் இல்லாம அமைதியாவே போய்கிட்டு இருந்தேன். எந்த இடத்துல நான் சொல்லியிருப்பேனா நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லல. ஏன்னா என் பையங்களுக்காக என் குழந்தைங்களுக்காக இருக்கணும்னு. அது ஒரு கட்டத்துல பயங்கர எக்ஸ்ட்ரீமா போறப்ப என்னால அதுக்குள்ள இருக்க முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓபன் பண்றாரு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு நான் 2 வருஷமா வெளியே இருக்கேன், தனியா இருக்கேன்னு நினைக்கிறீங்க. 4 வருஷமா நான் வீட்டோட இல்ல. 4 வருஷமா நான் தனியா ரூம் எடுத்து தங்கி இப்படிதான் நான் இருக்கேன். சந்தோஷமாவே இல்ல. என்ன அவ்வளவு வீட்டுக்குள்ள வந்து என்ன அவ்வளவு என்னோட என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கே வீட்டுல எனக்கு மரியாதை இல்ல. எங்க எங்க அம்மா அப்பாலாம் என்னைய ரொம்ப இது பண்ணாங்க. வேண்டாம், நீ மேரேஜ் பண்ணிக்காத, இந்த குடும்பம் சரி கிடையாதுன்னு சொன்னாங்க. நான் கேட்கவே இல்ல. என்னோட ஒய்ஃப் வந்து என்ன மேரேஜ் பண்றப்பவே கையை அறுத்துக்கிட்டு தான் அவங்க மேரேஜ் பண்ணாங்க. என்ன வந்து நான் கொலை செத்துருவேன் அப்படின்னு சொல்லி என்ன வந்து மிரட்டி தான் மேரேஜ் பண்ண வச்சாங்க. எங்க அம்மா அப்பாக்கெல்லாம் கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. நான் வந்து அவங்க வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு நம்ம பண்ணிக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. அவங்களும் எந்த இடத்துலயும் நான் படுற கஷ்டம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க அவ்வளவு பாவம். நான் பட்ட துன்பத்தை வந்து அவங்க இது பண்ணி சொல்லி அவங்க மன தைரியம் கிடையாது. எனக்கு நடந்த கொடுமை நானே சொல்றேன். ஏன்னா நான் சொல்லலைன்னா எல்லாருமே ஏன் மேல தப்பு, எனக்கு என்னை சுத்தி இருக்கவங்க தப்பு அப்படின்னு சொல்லி என்ன புள்ளி பண்றாங்க. ஒரு குரூப் வச்சுக்கிட்டு இதை இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஸ்ப்ரெட் பண்றதுக்கே குரூப் வச்சுக்கிட்டு பயங்கரமா அங்க புள்ளி பண்றாங்க. அதனாலதான் என் லைஃப்ல கொஞ்ச நாள் நான் சந்தோஷமா இருந்தேன் கெனிசா மூலியமா. அவங்களையும் அனுப்பிட்டாங்க. அவங்களுக்கு வந்து கடைசியா நான் சாகணும், நான் செத்துட்டு அவங்க நிம்மதியா இருப்பாங்க அப்படிங்கிறாரு. நான் சாகுறதுக்கு முன்னாடி மொத்த கூட்டத்தையும் நான் அழிச்சுட்டு தான் சாவேன். அவ்வளவு சீக்கிரம் நான் போக மாட்டேன். இதெல்லாம் வேண்டாம், நம்ம ஒரு டீசெண்டா நம்ம அமைதியா நம்ம லைஃப்பை பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். என் ஃபேன்ஸ்க்காக படம் பண்ணணும், அடுத்தடுத்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். ஆனா இவங்க என்ன வந்து இந்த ஜோனுக்கு தள்ளிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஓபன் பண்றாரு நிறைய விஷயங்களை. பயங்கரம் எமோஷனல் ஆகுறாரு. நான் வந்து கையை அறுத்து சூசைட் பண்ண பார்த்தேன்னு சொல்லி கையை காட்டுறாரு. என்னையையும் என் பையங்களையும் பேச கூட விட மாட்டேங்கிறாங்க. ஸ்கூலுக்கு போனா கூட என் பையங்களுக்கு பாடி கார்டு வச்சு அவங்கள சேஃப் கார்டு பண்றாங்க. நான் பேசக்கூடாதான் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அந்த ஒரு டிப்ரெஷன்ல தான் என் கையை நான் அறுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கையை காட்டுறாரு. சூசைட் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னு. என்னையா மனுஷன் எப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி என் லைஃப் நாசமா போனதுக்கு காரணம் யார் அப்படின்னா 3 எழுத்து நடிகை அப்படின்னும் இட்லி நடிகை அப்படின்னும் சொல்றாரு. இந்த 3 எழுத்து நடிகை இட்லி நடிகைங்கிறப்ப நமக்கு வந்து ஒருவேளை இவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி கொண்டையில் தாளம்பூ, நெஞ்சிலே வாழைப்பூ, கூடையில் எண்ணப்பூ அப்படிங்கிற அந்த நடிகை நோக்கி தான் போகுது. ஒருவேளை இவங்களா இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவருமே நான் நேம் சொல்லல, ஏன்னா ஆல்ரெடி என் மேல கேஸ் இருக்கு, அதனால நேம் சொல்லல. இவங்கதான் என்னை விட நீ பெரிய நடிகையா இருந்துக்கோ போவான்னு தான் பேசுறாரு. என்னை விட நீ பெரிய நடிகையா இருந்துட்டு போ, என்னமோ பண்ணிக்கோ, உனக்கு நேசவாள் கிடைக்குதா கிடைச்சுக்கட்டும், நீ தலை சிறந்த நடிகையா தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவுல உலகத்தை இருந்துக்கோ, ஏன் லைஃப நீ வராத, என்ன ஏன் வேலையை பார்க்க விடு, என்ன எதுக்கு நீ கார்னர் பண்ற அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் அடிக்கிறார், பேர் மட்டும் மென்ஷன் பண்ணாம. அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஃபேமிலிக்குள்ளேயுமே என்னால என்ன பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஃபர்ஸ்ட் வந்தது விஸ்காம் படிச்சுட்டு வந்தேன், அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து கண்டென்ட் ஓரியண்டா நிறைய சினிமா பண்ணணும், ஆடியன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகணும், நல்ல மெசேஜும் படத்துல இருக்கணுங்கிற மாதிரி இருந்தேன். ஆனா இவங்க வந்து கொஞ்ச நாள்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனில இன்னொரு கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி இதில் நடிக்கணும்னு சொல்லி என்னைய வந்து இண்டிபெண்டா இருக்கவே விடல. இதில் நீங்க அடிக்கணும், இதில் நீங்க அடிக்கணும், இதுலதான் அடிக்கணும், இப்படின்னே எங்களை புள்ளி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் கம்பெனி ஆர்டிஸ்டா இந்த கம்பெனிக்கு தான் நான் நடிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அப்படியே நடிக்க வச்சு இடையில கொஞ்ச நாள் என் சினிமா கரியரே காலி பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறாரு. அப்ப நான் என்னோட நாலேஜ் எங்க இருக்க? இவங்க பொறுத்த வரைக்கும் நான் வந்து கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணணும், பெருசு பெருசா கோடி கோடியே சம்பளம் வாங்கணும், யார் அட்வான்ஸ் கொடுத்தாலும் வாங்கிடணும், கதையெல்லாம் கேட்கக்கூடாது, எல்லா படத்தையும் நடிக்கணும், நடிச்சு நானே என் கெரியர்ல மணலி போட்டுக்கணும், இவங்களை பொறுத்த வரைக்கும் ஈஸியா பெரிய வீடு வாங்கி கொடுக்கணும், அப்படி இப்படி எவ்வளவு உழைச்சிருக்கேன் குடும்பத்துக்காக அப்படின்னு மனுஷன் இந்த சந்தோஷ் சுப்ரமணியன் கிளைமேக்ஸ்ல பேசுவார்ல அந்த மாதிரி எமோஷனலா அழுகுறாரு. ஆமா, ஒரு பெண் அப்படின்னா நம்ம கலெக்டிவா
அசால்ட்டா ஈஸியா ஒரு ஆணை வந்து பிளேம் பண்ணிடுவோம். ஒரு சில விஷயங்கள்ல அதுல சில எக்ஸப்ட் கேஸ்ல இருக்காங்க, பிரச்சனை இல்லை. ஆனா ஈஸியா அவங்கள பிளேம் பண்ணிடுறோம், இவன் மேல தப்பு இருக்கும். ஏன்னா பாருங்க, பொண்டாட்டியையும் 2 பையங்களையும் தனியா விட்டு வந்திருக்கான், இப்ப பொம்பளை பொறி அப்படி இப்படின்னா ஒரு அபியூஸ் பண்றோம்ல. யாரு தப்பு யாரு சரினே யோசிக்கிறது கிடையாது. நான் வந்து என் சப்போர்ட் பண்ணல, ஆர்த்தி அவர்களும் சப்போர்ட் பண்ணல. ஆனா யாரு தப்புனே இங்க விவாதிக்கல. எடுத்த உடனே ஒரே அடி குத்து, இந்த ஆள் மேல தப்பு அப்படின்னு ரவி மேல குத்த ஆரம்பிச்சிருவோம்ல. அதைத்தான் நான் சொல்ல வரேன். இனிமே என் படம் நான் நடிக்க மாட்டேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும் பண்ணிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் என்னோட லைஃப்ல நான் இண்டிபெண்டன்ட் ஆகணும். எனக்கு டிவோர்ஸ் வேணும். எப்ப எனக்கு விவாகரத்து கிடைக்குதோ, டிவோர்ஸ் கிடைக்குதோ, அப்பதான் ஃபர்தரா என் சினிமா கரியரை பத்தி நான் யோசிப்பேன். அது வரைக்கும் நான் படத்துல நடிக்க மாட்டேன். என் படத்தை நீங்க தியேட்டர்ல பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா விடுறாரு. என்ன இப்படி ஆயிட்டார் மனுஷன்? ஆமா, நான் வந்து ரொம்ப ப்ரெஷர்ல இருக்கேன், அவ்வளவு புள்ளி பண்றாங்க, இதுக்குன்னே ஒரு கேங்க வச்சு ரொம்ப ரொம்ப நெகட்டிவான இதை வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க, நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எந்த உண்மை என்னன்னு தெரியல. என் லைஃபுக்கு காரணமே, என் லைஃப் நாசமா போனது காரணமே இந்த ஒரு நடிகை தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 எழுத்து நடிகையை மென்ஷன் பண்றாரு. நான் சந்தோஷமாவே இல்லை, இவ்வளவு நாள் என் ஃபேமிலி, என்னோட மேரேஜ் லைஃப் வந்து ஒரு நரகம், அவ்வளவு ஒஸ்டா நான் இருந்தேன், என்னால சந்தோஷமா இருக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்றாரு. லைஃப்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியல. இது அவரோட பர்சனல் லைஃப் தான், இது அவரே ஷேர் பண்ணிருக்காரு அப்படிங்கறதுனாலதான் நான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறேன். ஏன்னா ஒருத்தரோட பர்சனல் லைஃப் நம்ம பேசக்கூடாது, அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அப்படிங்கிறப்ப. ஆனா அவர் ஓப்பனா சொல்றாரு, இது எந்த இடத்துலயும் நான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன், இவங்க ரெண்டும் தனித்தனியா இருக்கிறாங்க அப்படிங்கிற இதுக்காக நான் போடவே இல்லை. அவரே ஓப்பனா என்னோட லைஃப்ல இவ்வளவு கஷ்டம் நடந்திருக்கு, ஏன்னா நான் சொல்லி ஆகணும், இதை நான் சொல்லலைன்னா எல்லாருமே நான் தான் குற்றவாளி, நான் தான் தப்பு பண்ண நினைக்கிறாங்க, என் தரப்பு நியாயத்தை நான் சொல்றதுக்கு இதான கேவலமா இருக்கு, ஆனா சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் நம்ம அதை பத்தி பேச வேண்டியிருக்கு. இன்னொன்னு, நான் படத்தை நடிக்கவே மாட்டேங்கிறாரு. ரொம்ப கம்மியான படங்கள் பண்ணாலும் பேராண்மை, ஜெயம், தனி ஒருவன், போகன், இந்த மாதிரியான நிறைய கண்டென்ட் உள்ள பிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் அவரோட பிலிமோகிராஃபில ரொம்ப ஹை மூமெண்ட்ஸ். தனி ஒருவன் மாதிரியான படங்கள்லாம் யோசிச்சு பாருங்க. ஜெயம், தனி ஒருவன், எப்படிப்பட்ட படங்கள். போகன், அந்த ஐடியாலஜி, அந்த ஒரு ஸ்டோரியா, அந்த ஐடியா ஆஃப் த ஸ்டோரி வித்தியாசமா ரொம்ப கம்மியான டைம்ல ரொம்ப பிரசன்டபிளா படங்கள் பண்ணது. பகவன், இப்பெல்லாம் ரொம்ப கமர்ஷியல் ஹீரோவா நினைச்சா கன்வெர்ட் ஆயிருக்கலாம். அப்படிலாம் இல்லாம இந்த மாதிரி கண்டென்ட் ஓரியன்ட் நல்ல படங்கள் கொடுக்கணுங்கிறதுக்காகவே பண்ணது படங்கள். இவரு சடனா அப்படி முடிவெடுக்கிறாரே அப்படிங்கிற ஒரு இதுதான் லைஃப் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கடுத்து என்ன நடக்க போகுது, சப்போஸ் அவங்க ஒய்ஃப் எக்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியல. இன்னும் அபிஷியல் டிவோர்ஸ் கிடைக்கல, 2 பேரும் செப்பரேட்டா இருக்கிறாங்க. அதே மாதிரி நானும் கெனிசாவும் லவ் பண்றோம், நாங்க மேரேஜ் பண்ணிக்க போறோம்னு எந்த இடத்தையும் சொல்லல. 2 பேரும் ஈவெண்ட்லாம் வந்தாங்க, க்ளோஸா இருந்தாங்க, போனாங்க, வந்தாங்க, எல்லாம் ஓகே. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன்ல இருக்கலாம், இல்ல ஒரு வெல்விஷரா கூட இருக்கலாம். ஆனா அதை நம்ம இது வந்து லவ் பண்றாங்க, மேரேஜ் பண்ணிக்க போறாங்க நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியல. அப்படி அவங்க சைடுல எதுவுமே சொல்லல. ஒரு வெல்விஷர் மாதிரி கூட இருந்தாங்க, ஒரு ஃப்ரெண்ட் ஜோன்ல இருந்தாங்க, அதெல்லாம் ஓகே. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவன் நடிக்கணும், அவரு சந்தோஷமா நடிக்கணும். ஏன்னா மனுஷன் நல்ல படங்கள் நடிச்சாலு எதுக்கு அவ்வளவுதான். எனக்கு வந்து யாரு சரி யாரு தப்புன்னா எனக்கு யோசிச்சு தெரியல. ஜெயமர் விஷயம் இந்த கராத்தே போன படம் பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்தடுத்த படங்கள் அவங்க பண்ணணும். இடையில கூட ஆர்டினரி மேன் நினைக்கிறேன் யோகி பாபு வச்சு, அந்த மாதிரி அடுத்தடுத்த படங்கள் அவங்க பண்ணணும். அவங்களுக்கு பெரிய நல்ல நல்ல படங்கள் நம்ம கொடுக்கணும். நம்ம வந்து அவங்களோட பிலிமோகிராபிஸ் பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சினிமா ரசிகனா தான் என்னோட விருப்பமே தான். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஒரு யூஸ்வலா ஒரு நார்மலா ஒரு பெண் அப்படின்னாலே மக்கள் எல்லாருமே ஒரு சாஃப்ட் கார்னர் கொண்டு வந்துடுறாங்களோ, அவங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கும் நம்புறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோண வைக்குது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.